விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்த தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை முயற்சி செய்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரவி. ரவி, முழு விவரங்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்த தனது மகளை கொலை செய்துவிட்டு தற்கொலை முயற்சி செய்த முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய புகைப்படங்களையும் ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ரவி. ரவி, உங்களிடம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோதண்டராமன். இவருக்கு வயசு 69 ஆகிறது. கோதண்டராமன் முன்னாள் உதவி ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறார். இவருக்கு ஸ்வேதா என்ற 33 வயதில் ஒரு மகள் இருந்திருக்கிறார். இவர் 4 வருடங்களுக்கு முன்பு குருமன் கோட்டை என்ற கிராமத்தில் இவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இவருக்கு 3 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு இருந்திருக்கிறார் ஸ்வேதா. இதனால் இவர் கணவர் சில மாதங்களுக்கு முன்பு தந்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இங்கே இருந்து கொண்டு கண்டமங்கலத்தில் இருந்து கொண்டு ஜிப்மர் மருத்துவமனையில் இவர் தொடர் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இருப்பினும் கூட இவருக்கு அதிக உடல் உபாதை ஏற்பட்டதால் இவருக்கு அடிக்கடி துடிப்பதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாத இவரது தந்தையான கோதண்டராமன் இன்று அதிகாலை அவரது கழுத்தை வீட்டில் இருந்த கட்டியை எடுத்து அவருடைய மகள் கழுத்தை அறுத்துவிட்டு தானும் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதை செய்து கொண்டிருக்கிறார். இவரது மனைவி எப்போது வீட்டில் இல்லாமல் வாக்கிங் சென்றிருக்கிறார். வாக்கிங் சென்று விட்டு வீட்டுக்கு வந்த மனைவி பார்க்கும்போது மகள் இறந்து கிடந்துள்ளார். இவரும் துடித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கூச்சலிட்டு கட்டிய கதறி இருக்கிறார். அருகில் இருந்தவர்கள் கண்டமங்கலம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்ததன் பின்பு காவலர்கள் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து கோதண்டராமனை கைது செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரவி.